எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து யூஎஸ்ஆர்பி வெளியிட்டிருந்த ரிசல்ட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். 300 ப்ளஸ் பேரை வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்ருக்காங்க. அதாவது இப்போ கோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் வந்து எஸ்சி, எஸ்டி வேறு யாரை கூப்பிட்ருக்காங்கங்கிறது சரியாக டீட்டெயிலாகவே அவங்க கொடுக்கல. வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இதை பற்றி ஃபுல்லாகவே தெரியலை. நான் அடுத்தடுத்து போகிறவங்கள பற்றி தான் நம்மளுக்கு தெரியும். இவங்க வந்து இந்த ப்ராசஸை வந்து எப்போ முடிப்பாங்க அப்படின்னா, இன்னொரு இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஃபிசிக்கல் எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு, அடுத்த மாதம் ஒரு மிடில் அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி அதிகபட்சம் ஒரு 1.5-2 மாதத்துக்குள்ளே முடிச்சு வச்சுருவாங்க. ஏன்னா கோர்ட்டு வந்து 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மாதத்துக்குள்ளே இவங்க ட்ரைனிங் கூட ஏற்றுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ 1:5 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. எக்ஸஸாக கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் இருக்குங்கிறனால எத்தனை பேரை எப்படி கூப்பிட்டாங்கங்கிறது டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியல. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் இப்போ கூப்பிட்ருக்காங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குல்ல, இந்த பசங்க நம்மகிட்ட சொன்னால் மட்டும்தான் தெரியும், சார் எங்களை கூப்பிட்ருக்காங்க, இவங்களை கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு. யாரும் அப்படி கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் சீக்கிரமாக முடிஞ்சதுக்கப்புறம் பிசி வந்து இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒரு எண்டு ஸ்டேஜ் போகும்போது பிசி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிசிக்கு வந்து உங்களுக்கு இதுக்கே 300 பேர் இருக்குது வேக்கன்சிக்கு. அப்போ வந்து பிசிக்கு வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ பேரை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேரை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிசிக்கு. ஸோ பிசியில் வந்து பார்டர் மார்க்கில் எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபிசிக்கல்கிட்ட கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு மேபி வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதனால் வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசி வந்து அடுத்தடுத்து கிட்டத்தட்ட கொண்டு வந்துடுவாங்க. இது ஒரு 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்கன்னா அதையும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ தான் இந்த ரிசல்ட்டு போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2 வாரம், இன்னொரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே ஃபிசிக்கல் கூப்பிட்ருவாங்க, சரிங்களா? ஃபிசிக்கல் கூப்பிட்டு முடிச்சுட்டு உடனே ரிசல்ட்டு போட்டு உடனே வந்து இன்டர்வியூ வச்சு முடிச்சுடுவாங்க. எவ்வளோ தூரம் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து அடுத்த பிசி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிசி ப்ராசஸ் எல்லோரும் ரொம்ப பயப்படுறீங்க, சார் இந்த வருஷம் ஆயிருமா, இந்த வருஷம் எண்ட் ஆயிருமா அப்படின்னு. எண்டெலாம் ஆகாது. எஸ்ஐ ப்ராசஸ் எஸ்ஐ ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ், அந்த முடிகிற தருவாயில் இருக்கும்போது பிசி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணணும். ஃபிசிக்கல் முடித்தாலே உங்களுக்கு பிசி வந்து ஓவரால் ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து சீக்கிரமே பிசி இதை போட்டுருவாங்க. அப்புறம் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்குன்னு கேட்டுட்ருக்கீங்க. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்த் எண்டு, அப்படி இல்லைனா அடுத்த மந்த்துக்குள்ளே அதிகபட்சமாக நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க. ரொம்ப தள்ளி போகாது. நீங்கள் எல்லோரும் ஜூனுன்னு அதில் போட்டிருந்தா, வெப்சைட்டில் போட்டிருந்ததா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஒரு பை மிஸ்டேக்காக இருந்திருக்கும் போல இருக்குது. இது இன்றைக்கி எடுப்பாங்க, அப்படி இல்லைனா திங்கக்கிழமை அதை எடுத்துகிட்டு அதை ஏதாச்சும் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஜூனுன்னு எடுத்துகிட்டு ஜூலையில் ஆகஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. நான் வந்து இந்த எஸ்ஐ ரிசல்ட்டு வந்து நான் லாஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரத்தில் வந்துடும் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அது எப்படி சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு எதுவும் டவுட்டு அப்படின்னா எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் நான் சொல்ல வர்றது இப்போ உங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டாக பார்த்துட்டு அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க என்கிட்ட வந்துட்டு, சரிங்களா? வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.